Hello friends, welcome back to How to Videos. இப்போ நம்ம ரீசெண்டாக கூகுள் வந்து பார்த்தோன்னா Passkeys அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கூகுள் Passkeysலாம் என்ன, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா, ஸோ இதனால் நமக்கு வந்து இப்போ நல்லதா கெட்டதா, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்து எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கீழே இருக்க கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம போகிற லைவ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கூகுள் Passkeys நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வேறு ஏதாவது டிவைஸில் வந்து லாகின் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம பாஸ்வேர்டு டைப் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்து இந்த Passkeys எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சைன்இன் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக ஸ்கிப் பண்ணிக்க முடியும். இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஃப்டியான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் வந்து இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வாட்ஸ்அப் வெப்னு போனதுக்கப்புறம் நமக்கு QR கோட் வந்து வரும். அந்த QR கோட் ஜஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணலே மட்டும் போதும், நம்ம வாட்ஸ்அப் வந்து அது கூட கனெக்ட் ஆயிடும். இதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், மொபைல் நம்பர், ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ அது நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தா பிசியில் சேவ் ஆகிட்டு இருக்கு, ஏதாவது ப்ரௌசரில் சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ இதே மாதிரி ஆப்ஷன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஜிமெயிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிமெயில் லாகின் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்னு போடுங்க. அங்கே போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்னு காட்டும், செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். இங்கே மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், பர்சனல் இன்ஃபோ, அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் ப்ரைவசி, செக்யூரிட்டின்னு இருக்கும். அந்த செக்யூரிட்டி வந்து செலக்ட் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவசி ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கிப் பாஸ்வேர்டு வென் பாசிபிள்னு இருக்கும், செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உள்ள ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த Passkeys வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் வந்து இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மொபைல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா Passkeys வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இல்லாமல் சைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தா பிசியில் வந்து பார்த்தா கூகுள் வந்து போய்க்கிறேன். ஜிமெயில் நான் வந்து பார்த்தா அக்கௌண்ட் சைன்இன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து பார்த்தா என் கூகுள் அக்கௌண்ட் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பட் நம்ம வந்து பார்த்தா Passkeys எனேபிள் பண்ணியிருக்கோம். அதான் நம்ம முதலே வந்து காட்டும். ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தா Passkeys யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு QR கோடு மாதிரி வரும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது எப்படி ப்ரோ ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தா கேமரா ஆப் இருக்கும், அதை வச்சு கனெக்ட் பண்ணலாம். இப்படி கேமரா ஆப்பில் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம எல்லாத்தோட ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் வந்து இருக்கும். அந்த லென்ஸில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடும். ஸோ Passkeys வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மொபைல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை ஃபேஸ் அன்லாக்கோ நீங்கள் சைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இல்லாமல் சைன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக கூட இருக்குது. ஸோ நம்ம அந்த டைமில் வந்து பார்த்தா நம்ம பாஸ்வேர்டு டைப் பண்ண தேவையில்லை. அது லோக்கலாக எங்கேயும் சேவ் ஆகாது. எனக்கு பக்கத்தில் இருக்கிற யாரும் பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா ஸ்கேன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் கொடுத்தா மட்டும் போதும். அது பாஸ்வேர்டே கேட்காம உங்களுக்கு வந்து பார்த்தா லாகின் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த டைமில் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் இந்த விண்டோஸ் பிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Passkeys எனேபிள் பண்ணி வச்சுக்கிறீங்களான்னு கேட்கும். உங்களுக்கு வேணா வந்து வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து பார்த்து நாட் நவ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கூகுளோட Passkeys வந்து பார்த்தா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு சைன் இன் பண்ணுறதுக்கு மேலே இந்த மாதிரி Passkeys யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.